8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. இது தொடர்பாக பேச சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மானுஷ் மற்றும் நமது சேலம் செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைய உள்ளனர். அவர்களிடம் பேசலாம். கோகுல், ஓவர் டு யூ. நீங்க அங்க பியூஷ் மானுஷிடம் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். அதாவது தொடர்ந்து சேலம் டு சென்னை 8 வழி சாலை தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் விவசாயிகளிடையே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதற்காக ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய மனுக்களையும் அரசாங்கம் அவர்களிடம் அதற்காக தனி வட்டாட்சியர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களிடம் ஆட்சேபை மனுக்களை வழங்குவதற்கான முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து விவசாயிகள் ஆட்சேபனை தெரிவித்து வந்தார்கள். தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக இந்த தீர்ப்பு வர இருக்கிறது தொடர்பாக சேலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மானுஷ் அவர் நம்முடைய நம்ம பேசுவோம். இந்த வழக்கு நீங்கள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, உறுதியாக சட்டத்துக்கு கொஞ்சம் கூட மரியாதை இருந்ததுன்னா இந்த வழக்கு விவசாயிகள் சார்பாக தான் வரும். ப்ரேயர் என்ன இருக்குன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்க. சட்டத்தை முரண்பட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் அரசாங்கம் இஷ்யூ பண்ணது, இங்கே உங்கள் நிலத்தை எடுக்க போகிறோம் 8 வழி சாலைக்காகன்ட்டு. ரொம்ப சிம்பிளான கன்டென்ஷன் என்னென்னா, அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறையா வேலை சட்டத்தில் எழுதின வேலை அரசாங்கம் செஞ்சுருக்கணும். சமூகத்தில் என்ன மாதிரி பாதிப்பு இருக்க போகுது, சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்க போகுது, இதனால பொருளாதாரம் என்ன மாதிரி பாதிப்பு வரப்போகுது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கணும். எதுவுமே பண்ணல. இது நிரூபிச்சாச்சு பக்காவாக. இந்த இன்ஃபேக்ட் இந்த கேஸ் நடக்கக்குள்ளேயே ஒரு பெரிய சம்பவம் என்ன நடந்ததுன்னா, 128 மரத்தை வெட்டினாங்க எந்த இடத்துல 8 வழி சாலை வரப்போதோ, சுற்றுச்சூழல் ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ இதெல்லாமே கோர்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. இதில் வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் மக்களுக்கு போராட்டம் தான். ஏன் சொல்கிறேன்னா, வெற்றி கிடைச்சதுன்னா அரசாங்கம் உயர்நீதிமன்றத்துக்கு போக போகுது, நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆனதுக்கு புது நோட்டிஃபிகேஷனுக்காக ட்ரை பண்ண போகுது. தோல்வி கிடைச்சதுன்னா கூட அதே போராட்டம் தான் எங்களுக்கு இருக்குது. இதே நோட்டிஃபிகேஷன் மேலே பல இன்னும் ஃப்ளாஸ் இருக்குது, பல இன்னும் குற்றச்சாட்டு இருக்குது. அது திருப்பியும் நாங்கள் கொண்டு வைக்க போகிறோம். ஆனால் போராட்டம் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சட்டத்தை முரண்பட்டு அரசாங்கம் செயல்படும் போது உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ இவங்க தான் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கணும். ஸோ எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. நிச்சயமாக இந்த தீர்ப்பானது அதாவது சாதகமாக வந்தாலும் அல்லது எதிராக வந்தாலும் கூட விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து அது 8 வழி சாலை வேண்டாம் என்பதாக இருக்கிறது. அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதே சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ் அவர்கள் தெரிவிக்கிறதாக இருக்கிறது. நன்றி கோகுல், உங்களுடைய கள தகவல்களுக்கு. 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மானுஷுடன் நமது சேலம் செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணலை தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து